இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றாருல, உண்மையா பொய் தானே? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி போய் 50 நாள் ஆயிட்டது. அது 20 நாள் தான் கொடுப்பதாக அறிவிச்சார் வீரமணி அவர்கள் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முறையாக சம்பளம் கொடுத்தாங்களாமா? அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில கடன் வாங்கினாங்க, ரத்து செய்வேன்னு சொன்னாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் ரத்து பண்ணாங்களா? அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா 1 கிலோ சக்கரை கொடுத்தாங்களா? அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவருடைய டிராக்டர்கள்லாம் டீசல் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த விலை உயர்னால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் தொழிலாளி விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் பெருமக்களுக்கு 2 முறை அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மையில குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து வைத்து அந்த ஏரியில் எல்லப்பட வண்டல் மண் விவசாயத்திற்கு இலவசமாக கொடுத்தோம்ல. நதியின் குறுக்கே தடுப்புன, ஓடையின் குறுக்கே தடுப்புன, எப்படியெல்லாம் நீரை சேமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீரை சேமித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு நல்ல கல்வி, தரமான கல்வி கொடுத்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்கள் பணி வழங்கி சரித்திர சாதனை படைச்சாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரே நாள்ல ஒரே இடத்துல இந்த 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய அரசு பள்ளியில தரமான கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பல இடத்துல ஆசிரியரே இல்ல. 207 அரசு பள்ளி மூடப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு. இது நகராட்சி, கிராமத்திலிருந்து நகர வரை கடுமையான மின் கட்டண உயர்வு. 67% மின் கட்டணம் உயர்ந்து விட்டார்கள். அதோட இந்த நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150%. குடிநீர் வரி போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு. குப்பை கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லா பகுதியிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது நடக்குதுல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நகராட்சியில, பேரூராட்சியில, மாநகராட்சியில பிளான் அப்ரூவ்டு
அதாவது வீடு கட்ட வேணும்னா கடை கட்ட வேணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு வாங்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு 1000 சதுரடிக்கு 37,000 ரூபா அது கட்டணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ்டு வேணும்னா 74,000 ரூபா இன்னைக்கு அது கட்டணம் கட்ட வேணும். அதாவது 100% உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆக எப்படி வீடு கட்ட முடியும் என்பதை எண்ணி பாருங்க. ஒரே 4 ஆண்டுல 100% இந்த பிளான் அப்ரூவ்டுக்காக கட்டப்பட்ட அரசு திமுக அரசு. விலைவாசி உயர்வு இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்து, ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு திரு ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி போய் சோலார்பேட்டையில் பேசினாரு, பூரா பொய்யா பேசினார் சொல்லுவார். அதற்காக நாங்கள் புள்ளி விவரத்தோட கடையில் வாங்கின ஆதாரம். அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருளுடைய விலை உயர்வு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபா. இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 77 ரூபா. 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 50 ரூபா 1 கிலோ அதிமுக ஆட்சியில். இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் 48 ரூபாய்க்கு விற்கிது. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 லிட்டர் 130 ரூபா. இன்றைக்கு 190 ரூபா கடல் எண்ணெய். துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா, இன்றைக்கு 130 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. ஆக வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? இதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒன்று ஒதுக்கி அதுக்கு 100 கோடி தனியாக வச்சிருந்தோம். நீங்க புலி விலை ஏறுதுன்னா எந்த மாவட்டத்தில் புலி விலை கம்மி, எந்த மாநிலத்தில் புலி விலை கம்மி, அதை வாங்கிட்டு வந்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்வோம். அப்படி உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அரசு அதிமுக அரசு. விலை ஏறாம பார்த்துக்கிட்டது, ஏழை மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்ட அதிமுக ஆட்சியில். அப்படிப்பட்ட நிலைமை தற்போது இல்லை. கட்டுமான பொருட்கள் இனிமே வீடு கட்டுறா நல்லா அற்புதமா தூங்கும் போது கனவுல வீடு கட்டலாம். இந்த திமுக ஆட்சியில் நிஜத்தில் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு எம்சாண்ட் ஒரு யூனிட் 3000 ரூபாய் அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட். ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு யூனிட் ஜல்லி 4500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல கம்பி, ஒரு கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் 6 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 10 ரூபாய். சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350 ரூபாய். அது ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிமெண்ட் கொடுப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய பகுதியாக இருந்தா அம்மா சிமெண்ட் 190 ரூபாய், நகராட்சி இருந்தா அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ல வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியுங்களா? அதோட அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தாலும் வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல, தரமான வீடு. இந்தியாவிலேயே தமிழகத்தில் கட்டப்படுகின்ற வீடு முதன்மையாக மக்கள் போட்டுகின்ற கான்கிரீட் வீடு. வீட்டு மனையில நிலம் வாங்கி அதிமுக அரசு ஏழைகளுக்கு வீட்டு கட்டி தரப்படும். அதே போல பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேட்டி சீலை வழங்கினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு
பொங்கல் அன்று எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை தரமாக வழங்கப்படும். அதோட தீபாவளி அன்று அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் ஒவ்வொரு வருடம் கொடுக்கப்படும். தீபாவளி என்று கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது உங்களுடைய கட்சி. மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் இருக்கும். இந்த பகுதியில் விவசாயி நிறைந்த பகுதி. அதே போல தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் 2 முறை தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். அம்மா இருக்கின்ற பொழுது 2015 சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வுகள் போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதனால லட்சக்கணக்கான பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்குது. திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் கொஞ்சம் பேச தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதிகமாக தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக தவறான தகவல். நாங்கள் பல முறை கேட்டுட்டோம். சட்டமன்றத்திலையும் பேசியாச்சு, பொதுக்கூட்டத்திலையும் பேசியாச்சு. இதோட அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிஞ்சோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த தொழில் முதலீட்டின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக பல தொழிற்சாலைகள் இன்றைய தினம் நிறைவடைந்து வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதையும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 1 வருடம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. கல்லூரியில் ஆன்லைனில் வகுப்பு நடத்தினோம், ஆன்லைன்லேயே தேர்வு பண்ணோம், நல்லா தேர்ச்சி பெற்று போனாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக ஆல் பாஸ் போட்டோம், எல்லாத்துக்கும் பாஸ். அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கிற நம்முடைய மாணவ மாணவிகள்லாம் விவசாயிகள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி நீட் தேர்வில் 2017-18 வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடுவதுகளை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் 1 ரூபாய் மருத்துவ கல்வி கட்டணம் இல்லாமல் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இப்படி பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா பேர் அண்ணா அவள் கண்ட கனவை நனவாக்கி அரசு அம்மாவுடைய அரசாங்கம். அது மட்டுமல்ல, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ தாராளமா போதைப் பொருள் கிடைக்குது. இதனால இந்த போதைக்கு அடிமையாகி அந்த குடும்பம் சீரழிகின்றது. இன்றைய தினம் இந்த போதை ஆசாமியால் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. மிக மோசமான ஆட்சி. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை.
ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் உங்களுடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சு விரட்டு கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். மஞ்சு விரட்டுக்கு இந்த பகுதியில் மஞ்சு விரட்டு ஒரு சிறப்பு விளையாட்டா இருக்குது. உங்களுடைய அறிவிச்சவர் திரு கே.சி. வீரமணி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதன்படி உங்களுடைய கோரிக்கைப்படி, உங்களுடைய ஆர்வத்தின்படி மஞ்சு விரட்டு தாராளமாக நடத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, இந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. ஏன்னா இதை மக்களிடத்திலே நாங்கள் காட்டுறோம். சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க, அதுக்கு நீங்களே மார்க் போடுங்க. வாணியம்பாடியில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டது செய்யவில்லை. எது அவள் அறிவித்தாங்க, எது செய்யவில்லை என்பது நீங்களே முடிவு செய்யுங்க. வாணியம்பாடியில் சந்தன மர தொழிற்சாலை அமைக்கப்படும், அமைச்சாங்களா? திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும், அமைச்சாங்களா? திருப்பத்தூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும், அமைச்சாங்களா? திருப்பத்தூர்ல மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைப்பதா சொன்னாங்க, அமைச்சாங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. நாட்டாம்பள்ளி மல்லகுண்டத்தில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும், நிறுவனாங்களா? திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் தகவல் தொழில் பூங்கா அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ஜோலார்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும், இல்ல. அப்புறம் 2000 கோடியில் 200 தடுப்பணை கட்டுதா சொல்றாங்க. பாலாத்துல தடுப்பணை கட்டினாங்களா? அப்படின்னா எத்தனை மார்க்கு? பூஜ்ஜியம் மார்க்கு, பூஜ்ஜியம் தானே. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் சென்ற இடத்திலெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு பொய்யான தகவலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த செய்தி பொய் செய்தி. அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டம் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்றேன். ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கும். புதிய மாவட்டம் கொடுத்தோம்ல, ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடையில்லாம கிராமம் முழுவதும் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோமா? தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிச்சார் திரு கே.சி. வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மக்களுக்கு தங்குதடை இல்லாம காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட வகையில் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாட்டாம்பள்ளி ஜோலார்பேட்டை நகர பகுதியில் கேட்டு 40 ஆண்டுகளும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இணைக்கக்கூடிய புதிய ரயில்வே மேம்பாலம் 22 கோடியில் அதிமுக ஆட்சி. நாட்டாம்பள்ளி தனித்தாளுக்காக அறிவித்து புதிய அலுவலகம் கட்டிடம் கொடுத்தோம். நாட்டாம்பள்ளி பேரூராட்சி புதிய அலுவலகம்,
அக்ராகரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி துவக்கப்பட்டது. இதனால அந்த பகுதியில் இருக்கிற ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கேட்கிறாங்க. கெஜல்நாயக்கன்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி துவங்கப்பட்டது. இப்படி கல்லூரியை பார்த்து பார்த்து திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வாணியம்பாடி ஜோலார்பேட்டை வழியா சேலம் செல்வதற்கு 4 வழி சாலை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். 299 கோடியில கொண்டாந்தோம். திமுக ரிப்பன் கட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. தொகுதியில் உள்ள அனைத்து ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டது. ஜோலார்பேட்டை புதிய நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. ஜோலார்பேட்டை நகராட்சியில் 33 kV புதிய துணை மின் நிலையம் கொடுக்கப்பட்டது. ஜோலார்பேட்டை நகராட்சியில் 30 படுக்கை கொண்ட அரசு ஆரம்ப சுகாதாரம் உருவாக்கப்பட்டது. நாட்ராம்பள்ளி, புதுப்பேட்டை மற்றும் பஞ்சூர் பகுதியில் உள்ள மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. ஏலகிரியில் கோடை விழா புதிய கலையரங்கம் கட்டப்பட்டது. ஜோலார்பேட்டை நகராட்சி புதிய பத்திரப்பலகை கட்டப்பட்டது. அதிக அளவில் புதிய ஆரம்ப சாலைகள் மற்றும் புதிய காடை மருத்துவ மருந்த தொகுதியில் துவங்கப்பட்டது. இப்படி நடுநிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளியில் நிறைய தரம் உயர்த்தினோம். நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காரு. பல கோரிக்கையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம். 52,36,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அரசாங்கம் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றணும். கால் புரட்சியின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.